ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் தாங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். எந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்குன்னு இல்லை, நார்மலாக எந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம நிறையா வந்து நம்மளுக்கு டைவர்ஷன்ஸ் வந்து ஏற்படும். இப்போ படிக்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, சரி ஒரு 5 நிமிஷம் கழித்து படிக்கலாம், ஒரு 5 நிமிஷம் ஃபோன் பார்த்துட்டு படிக்கலாம், ஒரு 5 நிமிஷம் டிவி பார்த்துட்டு படிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த 5 நிமிஷம் அரை மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். படிக்கணும்னு மனசு சொல்லும். ஆனால் நம்மளால் படிக்க முடியாமல் போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து படிக்கலாம், கொஞ்சம் நேரம் கழித்து படிக்கலாம், அப்படி சொல்லி நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி வந்து தள்ளி போடக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி உடனே செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இப்போ நான் என்ன ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் ஒரு 9 o'clock படிக்கணும்னு நைட்டே நினச்சிக்கிட்டேன். ஆனால் என்னால் 9 o'clock வந்து படிக்க முடியல. கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்ததுனால என்னால் 9 o'clock வந்து புக் எடுக்க முடியல. நான் புக் எடுக்கிறதுக்கு 10:30 ஆயிடுச்சு. சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு படிக்கிறதுக்கு 10:30 ஆயிடுச்சு. சரி, எப்போ உட்காந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரமாவது நம்ம படிக்கணும். அந்த 3 மணி நேரத்தில் நான் வந்து தமிழில் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். தமிழில் வந்து ஒரு 4 யூனிட் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 4 to 5 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மீதம் இருக்கக்கூடிய அந்த 5 யூனிட்ஸ், அதாவது 9 யூனிட்ஸ் இருக்குது, 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ உட்காந்து முடிச்சிடணும். இன்றைக்கி வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டையுமே நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் படிக்கவே உட்காந்தேன். 3 மணி நேரத்துலேயே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணி உட்காந்தேன். பட் என்னால் வந்து அந்த 3 மணி நேரத்தில் இந்த யூனிட்லாம் முடிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த 3 மணி நேரம் எவ்வளோ நேரம் ஆச்சுது அப்படின்னா, 10:30க்கு நான் படிக்க உட்காந்தேன். 10:30, 11:30, 12:30, 1:30, கிட்டத்தட்ட ஒரு 2:30 போல் தான் வந்து நான் படித்து முடித்து எந்திரிக்கவே ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours போல் தான் 4 to 5 hours போல் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனாலுமே என்னால் வந்து யூனிட்ஸ் ஃபுல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியலை. 9 யூனிட்ஸுமே என்னால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை. கரெக்டாக 8 யூனிட்ஸ் வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். சரி, பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்டை வந்து நம்ம ஈவினிங் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதாவது நம்ம படிக்காமல் தான் இருக்கக்கூடாதே தவிர, நம்ம இவ்வளோ நேரம் படிச்சிருக்கிறோம், இன்னும் ஒரு யூனிட் தானே இருக்குது, 2:30 ஆனதுல எனக்கு வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் எந்திரிச்சிட்டேன். சரி, இன்னும் ஒரு யூனிட் தானே இருக்குது, அந்த ஒரு யூனிட்டை வந்து நம்ம நைட்டு படிச்சுக்கலாம். ஒரு 8 o'clock உட்காந்தோன்னா ஒரு 8 to 9:30 போல் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம நைட் படிச்சுக்கலாம் அப்படி சொல்லி விட்டுட்டேன். அதாவது என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ படிக்க உட்காரணும்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த விதமான தாட்டுமே நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஃபோன் பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷம் டிவி பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கவே கூடாது. இதவே நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யூனிட் முடிச்சிட்டோம், கொஞ்சம் வந்து ஒரு ரிலாக்ஸ்டு தேவைப்படுது, ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஃபோன் பார்க்கலாம். அதையுமே வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் வந்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டாபிக் படிச்சிருக்கோம்னா அந்த டாபிக் ரிலேட்டடான வீடியோஸ், டாபிக் ரிலேட்டடான குவிஸஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டாபிக் வந்து ஈஸியாக நம்ம மனசில் வந்து பதிய ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் வந்து நம்மளுக்கு ஏற்படாது. இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த டாபிக் வந்து ஈஸியாக நம்ம மனசில் உட்காரும். அதை பற்றின எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணவும் முடியும். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ஒரு டிப் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த 5 நிமிஷம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து அரை மணி நேரத்துக்காகவும், 3/4 மணி நேரம் ஆகும். கடைசியில் 1 மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம ஃபோன் பார்த்துட்டு தான் இருப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷம் நம்மளுக்கு வேண்டிய ரிலாக்ஸேஷன் 5 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்மளுடைய மனசு தாங்க காரணம். நம்ம மனசால் என்ன நினைக்கிறோமோ அதை தான் வந்து நம்ம அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம வீடியோ பார்க்கணும்னா அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு போர்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் எக்ஸாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி நம்ம டிசைட் பண்ணணும். அந்த 5 மினிட்ஸை வந்து அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ ஆக்காமல் நம்ம தான் வந்து பார்த்துக்கிடணும். இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக நம்மளால் வந்து படித்து முடிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிக்காத இப்போ வந்து மேக்ஸ் சில பேத்துக்கு பிடிக்கும், சில பேத்துக்கு பிடிக்காது. அதனால் மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுக்காதீங்க. இப்போ தமிழ் இருக்குது அப்படின்னா தமிழை ஃபஸ்ட்டு முடிங்க. அப்புறம் ஹிஸ்ட்ரி படிங்க. ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு மேக்ஸுமே உங்களுக்கு
பிடிக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ரிலேட்டடான வீடியோஸ் இப்போ ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, சிலபஸில் ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அந்த ஈஸியாக நம்ம வந்து அந்த டாப்பிக்கை எப்படி கற்றுக்கலாம் அப்படிக்கான வேஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேக்ஸ்குள்ளே படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த டாபிக் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தினமும் மேக்ஸ் போடுங்க. இப்போ மேக்ஸ் வராத பசங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களாம் தினமும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து மேக்ஸுக்கு வேண்டி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதை வந்து நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம் சென்டரில் போய் உட்காந்துட்டு நம்ம ஓயாமல் வந்து இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு ஓயாமல் கால்குலேஷன் பண்ணி போட்டுருக்க முடியாது. அதனால் தினமும் 1 ஹவர் 2 ஹவர் வந்து மேக்ஸுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்து டைம் ஒதுக்கி படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸும் ரொம்ப ஈஸியாகவே வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து இந்த 1 வீக்காக தான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு வேண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு தமிழ் தான் ப்ரையாரிட்டிஸ்க்கு தமிழில் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். அந்த தமிழில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 யூனிட் வரைக்கும் நான் தினமும் ஒரு யூனிட்டாக உட்காந்து படித்து முடிச்சிருக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டே லீவ் அப்படிங்கிறதுனால சரி இந்த ஃபுல் யூனிட்டையுமே பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபுல் யூனிட்டையுமே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி படிக்க உட்காந்தேன். பட் என்னால் இப்போ அந்த தமிழ் ஃபுல்லாமே முடிக்க முடியல. 8th யூனிட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 9th யூனிட்டை வந்து ஆஃப்டர்நூன் ஈவினிங் போல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிச்சம் வச்சுருக்கிறேன். ஈவினிங் போலையும் படித்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால் முழுசாக பண்ணி முடிக்க முடியல அப்படின்னாலும் முக்கால்வாசி நம்ம வந்து நம்ம அமைச்ச டார்கெட்டில் முக்கால்வாசி முடிச்சிட்டோம் அப்படின்னு தோண்டிட்டாலே அதுவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்தான். ஒரு முக்கால்வாசியாவது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு முக்கால்வாசியாவது முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுத முடியும். தேங்க்யூ.